ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளாக எல்லா பயிறு வகைகளும் போட்டு ஒரு சத்தான அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அளவு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் இட்லி ரைஸுக்கு வந்து 1/4 கப் வந்து முழு உளுந்து எடுத்துக்கிறேன். அது தொலி எடுக்காத உளுந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டுமே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து பாசிப்பருப்பும் எடுத்துக்கிறேன், பாசிப்பயிறு சாரி. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து பச்சரிசி கொஞ்சம் மொறுமொறுப்பாக சுடுறதுக்காக எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை மிக்சிலே ஈஸியாக அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போடணும் அவசியமே இல்லை. அதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 20 கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் ஜீரகம். உங்கள் மிளகா காரமாக இருக்குன்னா அதுக்கேற்றாப்புல கம்மி பண்ணிக்கோங்க. இவங்க மிளகா காரம் இருக்காதனால ஒரு 10 போட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு சுட்டிங்கன்னா சூப்பரான அடை. இதில் வெங்காயம்